இன்னைக்கு தென்றலே மெல்ல பேசு கதையில என்ன நடக்குதுன்னு பார்க்க போறோங்க. பரமு, இளமதி இவங்களுடைய ரொமான்ஸு இன்னைக்கு தாங்கவே முடியலங்க. நம்மளுடைய ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு பரமு இளமதி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. ஒரு ரோட்டு கடையில் நின்று கறி தோசை வாங்குறாங்கங்க. கறி தோசை வாங்கிட்டு பைக் மேலே உட்காந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டிக்கிறாங்க. ஊட்டும்போது அப்படியே ரொமான்ஸோட பரமு இளமதிக்கு ஊட்ட, இளமதி வேண்டா பரமு நீ கொஞ்சம் சாப்பிடுன்னு சொல்ல, இல்லை இல்லை நீ சாப்பிடு இளமதின்னு சொல்லிட்டு இளமதிக்கு ஊட்ட, அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே அப்படியே ரொமான்ஸோட சிரிச்சுக்கிட்டே அப்படியே உலகத்தை மெய் மறந்துக்கிட்டு இருக்கிறாங்கங்க. கறி தோசை சாப்பிட்டுட்டு பரமு கூட பைக்கில் வராங்க இளமதி. வரும்போது சொல்கிறாங்க இளமதி, பரமா உன் கூட பைக்கில் வரது சொர்க்கத்தில் வரா மாதிரி இருக்கு பரமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆ அப்படியா அப்படின்னு சொல்லி இவரும் ரொமான்ஸாக கேட்குறாரு. உடனே வழியில் ஒரு குல்பி ஐஸை பார்த்துடுறாங்க இளமதி. பரமா எனக்கு குல்பி ஐஸ் ஒன்று வாங்கி கொடு பரமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இளமதி. அதுக்கு பரமா வேண்டாம் இளமதி, உனக்கு சளி பிடிச்சிரும், அதனால் குல்பி ஐஸ்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு இளமதிக்கு சொல்கிறாங்க, நீ அதுக்கு முன்னெல்லாம் எனக்கு குல்பி ஐஸ்னால் ரொம்ப பிடிக்கும்னு வாங்கி தருவியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு பரமா சொல்கிறாரு, இல்லை இளமதி, அப்போல்லாம் உன்னை லவ் பண்ணுறதுக்காக இதை சாப்பிட்றியா அதை சாப்பிட்றியான்னு சொல்லி அது மூலயமாவது நான் உங்ககிட்ட பேசுவேன். ஆனால் இப்போது உண்மைக்கே உனக்கு ஒத்துக்காதுன்னு நான் நினைக்கிறேன். வேண்டாம் இளமதி, உனக்கு சளி பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு பரமா. உடனே இளமதி, அடப்பாவி, நீ லவ் பண்ணுறதுக்காக தான் நீ அது மாதிரிலாம் கேட்டியா? அப்போ உண்மையான ஆசையோடு கேட்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது இல்லை இளமதி, வேண்டாம் இளமதி அப்படின்னு சொல்கிறாரு பரமு. உடனே இளமதி பரம மிரட்டுறாங்கங்க. ஏய், உன் நெஞ்சில் இருக்கிற மஞ்சா சோத்தை எடுத்துருவேன், ஒழுங்கா எனக்கு குல்பி ஐஸ் வாங்கி கொடு அப்படின்னு மிரட்டுறாங்க இளமதி. அடி ரவுடி பொண்டாட்டி, இருடி நான் குல்பி ஐஸ் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு குல்பி ஐஸ் வாங்கி தராரு பரமு. ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே குல்பி ஐஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ரெண்டு போலீஸ் வராங்க. என்னப்பா என்ன பண்ணுறீங்க இங்கே ரெண்டு பேரும் இந்த நேரத்தில், நைட்டு வேலையில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பரமு சொல்கிறாரு, இது என்னுடைய ஆளு தான் சார், குல்பி ஐஸ் கேட்டா அதனால் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். உடனே இளமதி சொல்கிறாங்க, சார் இவர் என் லவ்வர் தான், ஆனால் பாவம் இவர் தான் குல்பி ஐஸ் கேட்டார், நான் தான் போனா போது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நின்று சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இளமதி. சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. கிளம்பும்போது பைக்கு ரிப்பேர் ஆகிடுது. உடனே என்ன பண்ணுறாங்க, நடந்தே போகலான்ட்டு பைக்கை தள்ளிக்கிட்டே ரெண்டு பேரும் நடந்து பேசிக்கிட்டு வராங்க. பேசிக்கிட்டு வரும்போது இளமதி சொல்கிறாங்க, சாரி பரமா, நான் உன்னை ரொம்ப என் பின்னாடி சுத்த வச்சிட்டேன், அதனால் சாரி அப்படின்னு சொல்லி சாரி கேட்குறாங்க பரமுக்கிட்ட. அதுக்கு பரமு சொல்கிறாரு, இளமதி நீ எனக்கு லவ் சொன்ன உடனேயே எனக்கு தலை காலு புரியல, அப்படியே நான் பூரிச்சு போயிட்டேன் தெரியுமா, இந்த ஜென்மத்தில் இது தொடர்ற உறவுன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. நீ கண்டு எனக்கு லவ் சொல்லாமல் இருந்திருந்தீன்னா நான் பேச்சுலராகவே இருந்திருப்பேன் இளமதி அப்படின்னு சொல்கிறாரு பரமு. உடனே இளமதி, உனக்கு என்ன அவ்வளவு பிடிக்குமா ரவுடி பேபி அப்படின்றாங்க. உடனே பரமு கேட்குறாரு, ஏய் இதான் சாக்குன்னு என்னை நீ ரவுடி பேபின்னு சொல்லிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு என்னவோ தெரியல இளமதி, இது ஜென்ம ஜென்மமாக தொடர்ற உறவுன்னு தோணுது. உனக்கு அடிபட்டப்ப கோயிலுக்கே போகாத நான் உனக்காக கோயிலுக்கு போய் வேண்டிக்கிட்டேன், உனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டேன். எங்கள் அம்மா என்னதான் என்னை தங்க தட்டில் வச்சு தாங்கினாலும் என் மனசு நீ வந்ததுக்கு அப்புறம்தான் என்னமோ போல இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு பரமு. உடனே வீடு வந்துடுதுங்க. சரி பரமு, நான் போகிறேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இளமதி. ஓகே பாய் பாய்ன்றாரு பரமு. நீ இப்படியே தான் வண்டியை தள்ளிக்கிட்டு போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இளமதி. அதுக்கு பரமு சொல்கிறாரு, யார் சொன்னா, இங்கே பாரு வண்டி ஸ்டார்ட் ஆகுது பாருன்னு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. அடப்பாவி, இப்படியெல்லாம் பண்ணுவியா நீ அப்படின்னு கேட்குறாங்க இளமதி. அதுக்கு பரமு சொல்கிறாரு, வீடு கொஞ்சம் தூரத்தில் வந்துடும் இளமதி, அதனால தான் இப்படி ஒரு வேஷம் அப்படின்னு சொல்கிறாரு பரமு. உடனே இளமதி துள்ளி குதிச்சுக்கிட்டு போயிட்டு வீட்டில் சந்தோஷமாக அவங்க நினச்சி
ஒரே சிரித்து பூரிச்சு அடைக்கிறாங்க. அப்படியே கனவு உலகத்தில் மிதக்குறாங்க அவங்க பெட்ரூமில். உடனே ஒரு சைடில் பரமு, அவர் பெட்ஷீட்டை போத்திக்கின்னு, ஐயோ இளமதி, ஐயோ என்னை விட்டுரு இளமதி, என்னை விட்டுரு இளமதின்னு அப்படியே கொஞ்சி கொஞ்சி பெட்ஷீட்டுக்குள்ளே அவர் புலம்புறாருங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் கலாய்க்கிறாங்க, என்னடா இவன் இவன் லவ் பண்ணலையேன்னு கஷ்டப்பட்டோம், ஆனால் கடைசியில் பார்த்தா இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிறாங்க. அப்போ பரம பார்க்குறதுக்கு ஒருத்தர் வராரு. வந்ததும் நான் பரம பார்க்கணுன்றாரு. ஐயோ அவனை எழுப்ப முடியாது, நீங்களே போய் எழுப்புங்கன்றாரு. உடனே அவரே வந்து பரம எழுப்புறாரு. பரமுன்னு உடனே பரம வந்து ஐயோ இளமதி என்னை விட்டுரு என்னை விட்டுருன்னு புலம்புறாரு. அதுக்கப்புறம் பெட்ஷீட்டை திறந்து பார்த்தா ஆகாஷ்ன்றவர். உடனே என்ன ஆகாஷ் என்னை பார்க்க வந்தீங்கன்னு பரம கேட்கும்போது ஆகாஷ் அழுவுறாரு. அப்போ ஆகாஷ் திங்கக்கிழமை என்ன சொல்ல வராருன்னு இந்த கதையில் தொடர்ந்து பார்த்துருப்போம். நன்றி, வணக்கங்க.